வணக்கம் நேயர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்விக்கு முக்கியமான காரணமாக இன்று மனோதத்துவ நிபுணர்களால் சொல்லப்படுவது எண்ணம். இந்த எண்ணம் தான் மனிதனுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் தீர்மானிப்பதாகவும் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் ஒரு குழந்தை பருவத்தில் தொடங்கி எல்லா விஷயத்தையும் அந்த எண்ணம் தான் தீர்மானிப்பதாக சொல்லப்படுகிறது. எண்ணம் என்பது அந்த அளவிற்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயமா? அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் உருவாகிறதா? அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிட முடியுமா? எண்ணத்தை மாற்றினால் எல்லாம் சரியாக முடிந்து விடுமா என்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எண்ணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் மாற்ற முடியுமா? எண்ணம் என்பது மனித வாழ்க்கையின் சமூகத்தில் எந்த அளவிற்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நம்மோடு விரிவாக பேசுவதற்காக சர்வதேச பயிற்சியாளர் திரு உதய சான்றோன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே புரிதல், அதாவது அது வெறும் சொல்லாடல் மூலமாக மட்டுமே நம்மளால் உணர முடிந்த விஷயமாக இருக்கிறது. பெருமளவிற்கு பார்க்க முடியாத விஷயமா இருக்கு. முதல்ல எண்ணம் அப்படிங்கிறது இதுல என்ன? ரொம்ப அற்புதமான தலைப்பை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காலத்திற்கேற்ற தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எண்ணம் தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வேணும், வளர்ச்சி வேணும், நான் ஏன் இப்படி இருக்கேன், என்கிட்ட இருக்க பலகீனங்களை எப்படி சரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் வளராம ஏன் இருக்கேன், இல்லைன்னா எப்படி அடுத்த கட்டத்துக்கு போலான்ற மாதிரி பல்வேறு எண்ணங்கள் வருது இல்லைங்களா? சோ அப்ப அது எண்ணம்ன்றது என்ன? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்மளுடைய மனோதத்துவ நிபுணர், மிகப்பெரிய உளவியல் சிந்தனையாளர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுய முன்னேற்றத்திற்கு ஆணிவேர் அப்படின்னு சொல்லணும்னா டாக்டர் உயர்திரு டாக்டர் MS உதயமூர்த்தி ஐயாவை சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே வார்த்தையில சொல்றாரு, எண்ணங்கள் தான் உலகை ஆள்கின்றன. இந்த உலகமே பாத்தீங்கன்னா எண்ணத்தாலதான் ஆளப்படுது அப்படின்றாரு. எண்ணங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது தவிர வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள் அப்படின்ற இன்னொரு புத்தகத்துல கூட பல்வேறு விஷயங்களை அவர் சொல்றாரு. சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எண்ணம் அப்படின்றது என்னன்னா, ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எண்ணம்ன்றது ஒரு நாளைக்கு 70,000, அது கிட்டத்தட்ட 60,000 இருந்து 70,000 எண்ணங்கள் நம்ம மனசுல போகுது. ஒரு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு தாட் வேவ்ஸ் மாதிரி ஜெனரலா நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா போகுது. 70,000 எண்ணங்கள் வருது. அதுல என்ன குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான தகவல்கள் இன்னைக்கு நியூரோ சர்ஜன்ஸ்ல இருந்து மனோதத்துவ நிபுணர்கள்ல இருந்து முக்கியமா மனம் சார்ந்த இது மாதிரி நான் பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய எங்கள் உட்பட நாங்க என்ன அதுல கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, அதுல வரக்கூடிய எண்ணங்கள்ல ஒரு 80% எதிர்மறை எண்ணங்களா இருக்கு. டிஸ்எம்பவரிங் தாட்ஸ் அப்படின்றாங்க. நம்பிக்கை குலைக்கக்கூடிய, நம் வளர்ச்சிக்கு உதவாத, நம் ஃபியூச்சருக்கு பயன்படாத, நம்ம பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய, இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒரே வார்த்தை சொல்லணும்னா நமக்கு உதவாத எண்ணங்களா அது இருக்கு. எதை கேட்டாலும் முடியாது, சரியில்லை, இல்லைன்னா பயம், வாழ்க்கையை பத்தி ஒரு பயம், அச்சம், வாழ்க்கைனாவே விரக்தி, இது மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய எண்ணங்களா இருக்கு. ஆனா நாம பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர்களா ஒரு குழந்தையா தான் நம்ம உலகத்துக்கு வரோம். ஆனா நம்ம குழந்தை பருவத்துல இருந்தே எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கண்டிஷன்ட் அப்படின்றாங்க. கண்டிஷன்னா ஒரு நாமளே பதிவு பண்றது, இது பண்ணாத, இது பண்ணு, இது சரியா வராது, இது முடியாது, இது இப்படித்தான், இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்றக்கூடியது பசுமரத்து ஆணு போல அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். வில்லேஜ்ல கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா பசுமரம், அதனால பசுமையா இருக்கிற இதுல ஒரு ஆணி அடிச்சுன்னா சதக்குன்னு இறங்கிடும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த குழந்தையில அதுக்கு கொஸ்டின் பண்ண தெரியாது. அந்த குழந்தைக்கு அது எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் அப்படியே நம்பிடும். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துல நல்ல ப்ரோக்ராம்ஸ், நல்ல நல்ல தகவல்களை, நீ வளருவ, நீ வெற்றி அடைவ, முன்னேறுவ, நீ சாதிக்க பிறந்திருக்க அப்படின்ற நல்ல எண்ணங்கள் சொல்லி அந்த குழந்தைய பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பதிவுகள் வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும். அதனால்தான் கருவுல இருக்க குழந்தைங்க கூட நீங்க நல்ல அன்பா இருக்கணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சீமந்தம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம். சந்தோஷமா இருக்கணும், சீமந்தம் தானே சொல்லுவாங்க, வலைய காப்பு அப்படின்னு. அதே மாதிரி மனைவியை அந்த கருவுல இருக்கும்போது அந்த மனைவியை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்றதுலாம் காரணம் என்னன்னா, அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அந்த குழந்தையும் சந்தோஷமா இருக்கு. அப்ப நல்ல நல்ல எண்ணங்கள் மனசுல போடும்போது அந்த குழந்தையும் அது லிசன் பண்ணுது. அப்ப அது வெளியில வரும்போது வெற்றிகரமான மனிதனா வெளியில வர முடியும். இல்ல நம்ம குழந்தையா இருக்கும்போது பல்வேறுபட்ட சோகம், கஷ்டம், வறுமை, ஏழ்மை அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைக்கும் அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமையுது அப்படின்றாங்க. இதெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்போ எண்ணம்ன்றது ஒரு மாபெரும் சக்தி. அந்த எண்ணத்துக்கு ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு அப்படின்றாங்க. இது பல்வேறு ஆராய்ச்சியில நம்ம சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த விவகாரத்தை பற்றி பேசும்பொழுது மனோதத்துவ நிபுணர்களோ அல்லது இது போன்றவர்கள் என்ன ஈர்ப்பு விதி அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா, ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. இதற்கென்று அப்படி ஒரு விதி எல்லாம் இருக்கா? அது என்னன்னா, புதுசா சீக்ரெட்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, ரகசியம் அப்படின்றாங்க. அதுல என்னன்னா, என்ன ஈர்ப்பு விதின்றது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதை ஈர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி.
இப்போ வந்து நம்ம முன்னாடி எண்ணத்தை பத்தி பேசும்போது அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஊர்ல எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, எண்ணம் போல் வாழ்வு, இல்லைங்களா? அப்ப வந்து என்னன்னா பொதுவாவே நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றங்கள் வரணும்னாலும் வளர்ச்சி வரணும்னாலும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா எண்ணத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் எண்ணம் தான் பேஸ். அதுக்கு அடுத்து செயலாவது, செயலுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து செய்யும்போது பழக்கமாவது, அந்த தொடர்ந்து செய்யற பழக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனோபாவமா மாறுது. அதுதான் வளர்ச்சியை கொடுக்குது. அப்ப நம்ம வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம் எண்ணங்கள். இப்ப வந்து நம்ம எண்ணம் நம்ம மனசுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவ் எண்ணமும் இருக்கு, பாசிட்டிவ் எண்ணமும் இருக்கு. இது ஒரு புது தகவலா கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் 100% பாசிட்டிவ் மேன் யாரும் சொல்ல முடியாது, 100% நெகட்டிவ் யாரும் கிடையாது. அப்ப வந்து இன்னைக்கு இந்த உலகத்துல என் பார்வையில, ஒரு பயிற்சியாளர் பார்வையில நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த உலகத்துல யாருமே நல்லவர்களும் இல்ல கெட்டவர்களும் இல்ல. அவங்க மனசுல இருக்க எண்ணங்கள், அவங்க மனசுல வச்சிருக்க பதிவுகளாலதான் ஒருத்தவங்க நல்லவங்களாகவும் ஒருத்தர் கெட்டவராகவும் இருக்காரு. அப்ப அந்த மனப்பதிவுகளை நம்ம சரியான முறையில, இப்ப வந்து பொதுவா வந்து ஒரு அழிழப்பர் இருக்கு, ஒரு எழுத்து எழுதிடுறோம், அழிச்சிடுறோம். அது மாதிரி மனசுல இருக்கிறத அழிக்க முடியாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, அழிக்க முடியாது, ஆனா அந்த எண்ணம் பதிவா இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் சொல்லக்கூடிய அந்த இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா மாற்று எண்ணத்தை அதுல போடலாம். ஒரு உதாரணத்துக்கு என்னால முடியாது அப்படின்னு வச்சிருக்கீங்கன்னா, அது ஏன் முடியாது கொஸ்டின் பண்ணணும். அந்த எண்ணத்தை வந்து கொஸ்டினுக்கு ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் முடியாது? அவர்கிட்ட இருக்க திறமை தான் என்னட்டையும் இருக்கு. அவரு சாதிக்கும் போது என்னால முடியும், இவரால முடியும் போது என்னால முடியும், என்னால ஏன் முடியாது அப்படின்னு ஒரு 2, 3, 4 விதமான கேள்விகள் கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப மனசுக்குள்ள நம்பிக்கை வருது, என்னால முடியும் அப்படின்ற அந்த பதிவுகள் வரும்போது அந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா பழைய பதிவு வந்து பிரேக் ஆயிட்டு புது பதிவு இதாயிடுது. அது மாதிரி இந்த பழைய பதிவுகள் எல்லாத்தையும் நீங்க வந்து புது பதிவுகளை பதிவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு புது மனிதன் உருவாகிறார். அப்ப வந்து வாழ்க்கையில தோல்வி, கஷ்டம், துன்பம் இது மாதிரி நிறைய சூழல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் மட்டும் காரணம் கிடையாது. அந்த சூழல், அவர் வளர்ந்த விதம், அவங்களுடைய தாய் தந்தையருடைய அந்த அவங்க பேசின வார்த்தைகள், அவங்க மனசு, இவருக்கு விதைச்ச எண்ணங்கள். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஜெனரலா வந்து எண்ணத்தை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும்ட்டு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு மா மரத்துக்கான விதையை விதைச்சா என்ன வரும்? அந்த மரம் மாமரமா தான் உருவாகும். இல்ல ஒரு கள்ளி செடியோ இல்லைன்னா வந்து ஒரு முள் விதையோ நீங்க அது விதைச்சீங்கன்னா அது என்னமோ ஆகுது, அதுதான் வளருது. அப்ப நம்ம எதை விதைக்கிறோமோ அது மாதிரி தான். அது மாதிரி கடந்த காலத்துல வந்து நம்ம வந்து என்ன எண்ணத்துல இருந்தோமோ அதனுடைய யதார்த்தம் தான் இன்னைக்கு நீங்க யாரா இருந்தாலும், இந்த உலகத்துல இருக்க யாரா இருந்தாலும். அப்ப நான் இன்னைக்கு என்னோட சூழல் சரியில்லை, நான் மகிழ்ச்சியா இல்லை, நான் கஷ்டமா இருக்கேன், என் வாழ்க்கையில பொருளாதார நிலை சரியில்லை, என் வாழ்க்கையில மாற்றம் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், அந்த எண்ணத்தை மாற்றணும். அந்த எண்ணத்தை மாற்றி நம் மனதை வந்து சரி பண்ணனா அது எப்படி மாற்றணும், அதுக்கான வழிகள்லாம் நம்ம தீர்வுல வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம். அதை சரி பண்ணும்போது நம் வாழ்க்கையை மாற்றம் வர ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எண்ணம் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து சயின்டிபிக்கான ப்ரூவ்லாம் இருக்கு. நல்ல எண்ணத்துக்கான இம்பாக்ட், எனக்கு கெடுதலான எண்ணத்துக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு, ஒவ்வொரு அதாவது இந்த ஆரா அப்படின்றாங்க, ஒளி வட்டம். அதாவது ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கும்போது நம்மளுடைய ஆறான்னு சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், வனாகதம், விசுத்தி, அக்னி, சகஸ்ரநாமம், இந்த சக்கரங்கள் எல்லாமே வந்து ஓப்பன் அப் ஆகுது. நல்ல பிரைட்டா இருக்கு, முக தேஜஸ் கிடைக்குது, முக சந்தோஷமா இருக்காங்க. அதே இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் சரியா இல்ல, அதுனா கூட உங்களுடைய ஆறா ஒளிவட்டத்தை பாதிக்குது, உங்களுடைய சக்கரங்களை பாதிக்குது, எனர்ஜி பாடியை பாதிக்குது, உடம்புக்கு வந்து நோய்வாய்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு அப்படின்றாங்க. சோ பல்வேறு விஷயங்கள். இது வந்து ஒரு நாள் பேச வேண்டிய சப்ஜெக்ட். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி லா ஆஃப் அட்ராக்ஷன், என்ன ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கோப உணர்வுகளோட இருக்கேன் அப்படின்னா அந்த உணர்வுகள் உள்ள மனிதர்களை நான் இழுப்பேன். லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ். நீங்க எதை வந்து என்னவா இருக்கீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. இல்ல நான் பணம் இல்லைன்ற ஒரு எண்ணத்துல நான் இருந்தேன்னா அந்த பணம் இல்லாத கஷ்டத்துல இருக்க மனிதர்களை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அட்ராக்ட் என்னன்னா கவர்ந்து இழுக்கிறது. நான் சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், அந்த மனநிலையில இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில மனிதர்கள் வருவாங்க. இல்ல ஒருத்தர் வந்து அவர்கிட்ட இருக்க ஒரு மனோபாவம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்களை தவறான முறையில பார்க்கக்கூடிய, ஒரு காம உணர்வோட பார்க்கக்கூடிய, இல்லைன்னா எதையுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்னாவே ஒரு போக பொருளா பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்துல இருக்கிறதால அந்த சூழல் உள்ள அந்த மாதிரி மனநிலை உள்ள பெண்களை அவர் அட்ராக்ட் பண்ணுவாரு. அப்ப என்னன்னா எண்ணத்திற்கு காந்த சக்தி இருக்கு. உண்மை இன்ஃபேக்ட் என்னன்னா நம்ம ஒவ்வொரு 24/7 24 மணி நேரமும் நம்ம வந்து நம்ம எண்ணங்கள் கவர்ந்துகிட்டு தான் இருக்கும், இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்ப என்னன்னா எதை இழுக்கிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம், இன்னைக்கு நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து பொறுத்து நாம வந்து சரியான எண்ணத்தை இழுத்திருக்கோமா இல்ல
நம்ம வாழ்க்கையில தவறான சூழல் பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னா அப்ப நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு சுய ஆய்வு பண்ண வேண்டிய கட்டத்துல நம்ம இருக்கோம். அப்ப அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, சிம்பிள், உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுல கவனம் செலுத்துங்க. நிறைய பேர்